வியூவர்ஸ் இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பு தான் அவங்களுடைய ஒவ்வொரு வகை வார்த்தையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் சரி, அது கெடுதல் விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை அட்வைஸ் பண்ணுறேங்கிற ஒரு விஷயத்துலாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்களிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. சரி, இப்படி இருக்கும் பொழுது நம்மளும் இந்த இந்த உலகத்தில் பில்லி சூனியம் ஏவல் சேவினை இந்த மாதிரி நிறைய சூனியம் இந்த மாதிரி நிறைய என்ன செய்யுது, நிறைய ரோல் ஆகிட்டே என்ன செய்யுது வருது. இப்படி பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் கடைசியில் இதெல்லாம் ஒரு சூப்பர்ஸ்டிஷன், அதாவது மூட பழக்க வழக்கம் தான். இந்த மூட பழக்க வழக்கம் கடைசியில் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்பொழுது உண்மையான ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு தீர்ப்பாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உலகமே சீரழிந்து சின்ன பின்னமாயிரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு படத்தை சொல்கிறேன். அதாவது அம்மன் படத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சௌந்தர்யா என்ன செய்கிறாங்க, பவானி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் என்ன செய்கிறாங்க நடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் சுரேஷுங்கிறவங்க சூர்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரே பில்லி சூனியம் ஏவல் சேவினை இந்த மாதிரியே தான் நடந்துகிட்ருக்கு. இது எதுக்காக அந்த படங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யணும், பில்லி சூனியன்னு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இது வந்து சூப்பர்ஸ்டிஷன் தான். ஆனால் வந்து ரொம்ப இதை வந்து பயன்படுத்தவே கூடாது. அது முக்கால்வாசியோ இல்லை முழு விஷயமாவோ என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தவே கூடாது. இந்த மூட பழக்க வழக்கங்களை அதிகமாக நம்பி நம்பி என்ன செய்கிறது, மக்கள் என்ன செய்கிறது, அவங்களுடைய ஒரு குழப்ப நிலையை என்ன செய்வாங்க அடுத்தவர்களுக்கு உண்டு பண்ணுவதா இதனுடைய முக்கிய நோக்கம். இந்த நோக்கம் இந்த படத்துலேயே நீங்கள் பாருங்கள், சௌந்தர்யாவை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருவாங்க, அவங்க திருவிழாங்கிற கூட்டம் ஒரு விஷயம் நடக்குது. அந்த கோயிலை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பவானி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ், அதாவது சௌந்தர்யாங்கிற ஒரு கேரக்டர், இவங்களை என்ன செய்கிறாங்க, முண்டமும் ஊரை வளம் வந்தால் தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மழை பெஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது என்ன செய்கிறாங்க, மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பவானி தான் என்ன செய்யணும், ஊரை வளம் வரணும் அப்படின்னு சொல்லி அவள் காலில் என்ன செய்கிறாங்க, தண்ணீரை ஊற்றி மஞ்சள் துணி கட்டி என்ன செஞ்சுருவாங்க கூட்டிகிட்டு போயிடறாங்க. முண்டமாக வளம் வரணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருவாங்க சொல்லிடுறாங்க. அவளுடைய கன்னி கருப்பு பாதுகாப்பான கலாச்சாரம் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அவள் கெடுத்தால் மட்டும்தான் ஊருக்கு ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், மழை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்லுறாங்க. கடைசியில் என்ன நடக்கு அப்படின்னா சுரேஷ் அந்த சூர்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ன செஞ்சிட வந்து தள்ளிக்கிட்டேன், பவானி என்னுடைய மனைவி, அவள் கன்னி கிடையாது, இந்த நிமிஷத்துலேருந்து அவள் என்னுடைய மனைவி அப்படி சொல்லிடுறாங்க. இப்படி அவங்க அந்த சூர்யாங்கிற கேரக்டர் அந்த படத்தில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, மக்கள் வந்து இன்றைக்குள்ள தீர்ப்பே அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு நபர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்குள்ள அவங்களுடைய கன்னி கருப்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தை கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயமா இருக்கணும். அந்த காலத்தில் இருந்து தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மக்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல நல்ல ஒரு விஷயமா இருந்தது. கடைசியில் நல்ல ஒரு வழியை காட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் அப்படி இல்லை, இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த ஒவ்வொரு விஷயமும் கெட்ட விஷயங்களுக்கு என்ன செய்யுது, உள்ளடக்கி என்ன செய்யுது, அவங்கள வந்து ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன செய்கிறது, வாயால் பேசுகிறது, திட்டுறது, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, ரொம்ப இழிவாக பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அவங்களுடைய மனசை கெடுத்து அவங்களுடைய அதுதான் தீர்ப்பு, அதுதான் கடவுளுடைய தீர்ப்பாக இருந்தனால தான் அவங்க மக்களுடைய வாயில் என்ன செய்யுது இந்த மாதிரி வருது. அதனால் அந்த காலத்தில் இருந்த மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண் வந்து இன்றைக்கி வாழா வெட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன செஞ்சுருவாங்கள, அசிங்கப்படுத்துறது, சபிக்கிறது, ஏசுறது, திட்டுறது, இந்த மாதிரி கவர்மெண்ட் எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சு கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஜட்ஜி எதுவுமே கேட்க மாட்டாங்க. வக்கீலோடைய வாயை பார்த்துக்கிட்டு வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருதுன்னு சொல்லி அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சுருவாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்னாச்சு, இன்னைக்கு பில்லி சூனியம் ஏவல் சேவினை இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும்போது இந்த பில்லி சூனியம் ஏவல் சேவினை எல்லாமே என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். இதனால் ஒவ்வொருத்தங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பு. அன்றைக்கி பாருங்கள், ஏசப்பா எந்த ஒரு தவறுமே என்ன செய்யலை, நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு வழிகாட்டியாக
தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவ்வளவு பெரிய தேவனுக்கே என்ன செய்யல, அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பில் எதுவுமே சொல்ல முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் மரணத்தில் இருந்து, திருமணத்துலேருந்து, மறுமணத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அந்த தீர்ப்பு சரியாக இல்லைன்னா என்ன செய்கிறது? அந்த தேவனே என்ன செஞ்சாருங்க, கஷ்டப்பட்டாங்க. மக்கள் அதாவது சாதாரண மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதான் சொல்லுங்கள், பச்சை மரத்துக்கே இவ்வளவு கதின்னா நீங்கள் கெட்டு அதாவது என்னது, பாலடைந்து போன ஒரு மரத்துக்கு என்ன எவ்வளவு பெரிய கெதி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்புங்கிறது ரொம்ப நுண்ணியமாக இருக்கணும். நுண்ணியமாக இதை அதே உள்ள கலியுகம் தான் இந்த கலியுகம். அன்னைக்கு பாருங்கள், தவறான ஒரு விஷயத்துக்காக தவறாக என்ன செஞ்சுட்டாங்க, தீர்ப்பு சொல்லி கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, சிலுவையில் அறையப்பட்டிருந்தாங்க. அதே கலியுகத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். சாமியாக இருந்தாலும், சாத்தானாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பில்லி சூனியம் ஏவ சேவினையினால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை விலக்கி என்ன செய்யணும், தீர்ப்புங்கிறது ஒரு விஷயம் நல்ல விஷயமாக, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் பொழுது, மக்களுடைய வார்த்தைகள் நல்லா இருக்கும் பொழுது, அவங்களுடைய நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். சரி வியூவர்ஸ், இன்னைக்கு மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.